கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கரம் வானத்திலிருந்து இறங்கி பரிசுத்தமில்லாத காரியங்களிலிருந்து நம்மை இழுத்து கொண்டு செல்லும். ஏன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ் லார்ட், எங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் வைக்கப்பட்ட இடத்துல மஞ்சள் முன்பாக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கோமானால் அவர்களை காட்டில் எங்களை உயர்த்துங்க என்று நாங்கள் சொல்லலை. நாங்களும் நன்றாயிருக்கும்படி எங்களுக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களிலும் நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களுடைய குறைகளும் மன்னிக்காத தன்மையும் எங்களுக்கு தடையாகாதபடி நாங்கள் எல்லாரும் மன்னித்து எல்லார் மேலும் இருக்கிற கோபத்தை எடுத்து போட்டு எல்லார் மேலும் முடிந்த அளவுக்கு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை மாற்றி அருளும். கர்த்தாவே, உங்களுடைய செயல்கள் ஆச்சரியமானது. இதனால இந்த முதல்ல ஞாயிற்றுக்கிழமை என் விண்ணப்பத்தை நீ கேட்டீர், என் கண்ணீரை கண்டீர். இதோ எங்கள் இதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவீர். நாங்கள் இனி வைக்கப்பட்டு போவதில்லை, இனி நாங்கள் கடிந்து கொள்ளப்படுவதில்லை, இனி நாங்கள் விழாதபடி கர்த்தர் நம்மை தாங்குவார். அவருடைய தூதர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி நாம் கேட்டபடினால் அவர் இன்னும் அதிகமாக அனுப்பினார். நம்முடைய எல்லா காரியங்களும் அவர்கள் சரி செய்வார்கள். அங்கே இருக்கிற எல்லா தடைகளையும் அவர்கள் உடைத்து போடுவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கொண்டிருந்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று நம் இதயத்தின் ஆனந்தத்தில் சொல்லும்படி செய்வார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். God bless you. Hallelujah. So in the